ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டு. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ இந்த டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டுங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன் டெட்டில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இதோடைய ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு விரைவில் வர இருக்குது மக்களே. ஸோ பாஸ் மார்க்கோடைய ரெடியூஸ் பண்ண ஜிஓ ஏன் இன்னும் பப்ளிஷ் ஆகலை அப்படின்ட்டு எல்லோரு தரப்புலேருந்துமே கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ பாஸ் மார்க் ஜிஓ இன்னும் பப்ளிஷ் ஆகலைங்க, ஏன் அஃபிஷியலான ஜிஓ வராதுக்கு முன்னாடி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அஃபிஷியலான ஜிஓ வரத்துக்கு தமிழக அரசு பார்த்திங்கன்னா முயற்சி கொண்டிருக்காங்க. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா கேசஸும் போயிட்டுருக்கு. ஸோ அஃபிஷியலான ஜிஓ வந்துருச்சு அப்படின்னா இந்த 75 மார்க் எடுத்தா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்தில் டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் 82 இருக்குது. அதாவது இந்த 82ன்றது 55%, மற்ற மாநிலங்களில் 50%. ஸோ 50%த்தை தமிழகத்துக்கும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பினருமே கோரிக்கைகள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாஸ் மார்க்கை பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கோரிக்கைகள். ஸோ பாஸ் மார்க் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா தமிழகத்தில் காமனாக ஜென்ரலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 82 மார்க் எடுத்தால் பாஸும், பிசிக்கு 75 மார்க் எடுத்தால் பாஸும், எம்பிசிக்கு 67 மார்க் எடுத்தால் பாஸும், எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 மார்க். ஸோ எஸ்டிக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஜிஓ வாங்கிட்டாங்க. 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓ பார்த்திங்கன்னா எஸ்டியில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனை இல்லை. மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். ஸோ இது எப்போ இதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஜிஓவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தமிழக அரசு. அந்த ஜிஓ கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2ல் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் எல்லோருக்குமே. ஸோ 80, 81, 82 இந்த மாதிரி இப்போ இருக்கிற கண்டிஷனில் 80, 81, 82 இந்த மதிப்பெண்களை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் 2லிருந்து 3 கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக சில கேள்விகளுக்கு உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்க இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான தகவல்கள் இதில் நமக்கு எதிர்பார்க்குது. ஸோ ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குறாங்களா, 96% பார்த்தீங்கன்னா வினாக்கள் எல்லாமே தவறுதலாக இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட குளறுபடிகள் எல்லாமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. 96% கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்குமே இதுவரை தெரியல. ஸோ அதோடைய அஃபிஷியலான டிக்ளரேஷன் விரைவில் நமக்கு வரும், பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டெட்டோடைய ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியேற்றுவாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் 2-3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானரில் புதிய அப்டேட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. டெட்டோடைய ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.